தெரியும்டி எனக்கு அப்பவே. நல்லா சீவி சிங்காரிச்சு அடக்க ஒடுக்கமா என் வீட்டுக்கு வந்தப்பயே தெரியும் ஏதோ பெருசா கலகம் பண்றதுக்கு பிளான் போடுறியன்னு. இந்த பாரு பாவாடசாமி, அப்படியே கண்ணு மொழிய தோண்டி எடுத்துடுவேன் பாத்துக்க. ஹலோ, இப்படி அநாகரிகமா பேசுறத நிப்பாட்டுங்க. முதல்ல வெளியே போங்க. நான் வெளியே போணுமா? நான் ஏண்டி வெளில போனும்? நான் இந்த வீட்டு சம்பந்தி. இந்த பாரு, என்ன வெளில போன்னு சொல்ற தகுதியெல்லாம் அவுட் ஹவுஸ்ல இருக்கிற உனக்கு கிடையாது, புரியுதா? ஏய், நான் சொல்றேன் வெளில போ. அடச்சி வாய் மூடு. எங்க அண்ணன்? அண்ணன் எங்க? அண்ணன் அண்ணங்க இல்ல. இறங்கி வா அண்ணன். ஏய், அண்ணங்க இல்ல, கிளம்பு. அதானே பார்த்தேன். அதுக்கு என் மேல பாயுதுகளே என்னன்னு பார்த்தேன். ஏமா இந்தம்மா சான்சி ராணி, நாங்களே கொலை வெறியில இருக்கோம், பேசாம போயிரு சொல்லிவிட்டேன். நொந்து நூலா போயிருக்கோம். இப்ப வந்து அதை கொண்டா இதை மறுவீட்டு குட்டியாந்து கொடுமைப்படுத்தி ஓரமா படுக்க போட்டிருக்கிய. இப்ப நான் வந்து கேட்டா நூலா இருக்கு கோலா இருக்குன்றியா? டேய், என்னடா இது? போ சொல்றான். இந்த பாரு, ஏதோ குடும்ப விஷயம்ங்கிறதுனால பொறுமையா இருக்கேன். இத்தனை பொம்பளை ஆள் இருக்கியலே, என் மவனுக்கு சமைச்சு போறதுக்கு துப்புல. என்ன இப்போ மாவனை குடும்பப்படுத்திட்டாங்க? ஏண்டி அந்த ரசத்தை போட்டா இம்பிட்டு பேச்சு பேசுற? ஐயோ, அந்த ரச சோத்தை தான் 4 தடவை திருட்டு உட்கார்ந்துருக்கான் அவன் புள்ள. குண்டானே காலி பண்ணி வச்சிருக்கான், போய் பாரு. அக்கா இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னு கேட்டு வாங்கி தின்னுட்டு மயக்கத்துல எல்லாம் படுத்து கிடக்கல, உண்ட மயக்கத்துல படுத்திருக்கான். இந்த பாரு, இதுக்கும் மீறி புள்ள பயங்கரமா சாப்பிட்டு கிழிக்கணும்னா ஹோட்டல்ல வாங்கி தரோம், அவன் சாப்பிட்டுப்பான். நீ கிளம்பு. ஏண்டி ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி திங்கிறதுக்கு தான் என் மவன் இங்க வந்து உட்காந்துருக்கானா? என் மவனுக்கு நான் வகை வகையா சமைச்சு போடுவேண்டி. இந்த ஜான்சி ராணி உப்பு கண்ட குழம்பு வச்சான்னு வச்சுக்க, ஊரே மணக்கும் தெரியுமா? நண்டு எடுத்து குழம்பு வச்சேன்னா நான் நீனு போட்டு கிரிப்பானுங்க. சேவல் அடிச்சு குழம்பு வச்சேன்னா சிம்மக்கல் முழுக்க என் வீட்டு வாசல வருஷ கட்டி நிக்கும் சாப்பிட. எதுக்கு நிப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. தபரே, கெடாவில இருந்து காடை வரைக்கும் வகை வகையா செஞ்சு அசத்தி போடுவேன் பாத்துக்க. ஜான்சி ராணி காய்ச்சதுல மட்டும் இல்ல, சமைக்கிறதுலயும் பேர் போனவ தெரிஞ்சுக்க. ஏண்டி என் மாமன் சோத்துக்கு வக்கில்லாம இங்க வந்து உட்கார்ந்துருக்க நினைச்சியலா? ஏய், எங்கவ நட்டச்சி? அங்கன வச்சு ஒன்னும் கிழிக்க முடியாதுன்னு இங்க கூட்டியாந்து உங்க நொன்னிகளை வச்சு பேச வைக்கிறியாக்கும். தபரே, இங்க இருந்தா ஒண்ணும் சரிப்பட்டு வராது. நீ கிளம்பு, வீட்டுக்கு போலாம். நம்ம ஏரியால வச்சு பேசலாம். என்ன பிரச்சனைங்க? வாங்க சின்ன, வந்ததுல இருந்து நீங்க காணமேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். பெரிய எங்கண்ணே? அண்ணன் ஒரு வேலையா வெளியே போயிருக்காக. இங்க என்ன பிரச்சனை பண்றீங்க? என்னண்ணே, என்ன பிரச்சனைன்னு சாதாரணமா கேக்குற? நீ அந்த ரசத்தை தின்னு தொலைஞ்சியா? அதான் அப்படி சொர்ணம் எல்லாம் பேசுற. அண்ணே, நீங்க என்ன சொன்னீங்க? முதராத்திரிக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி தானே என் மவனை இங்க கூட்டியாந்திய. முதராத்திரிக்கு ஏற்பாடு பண்ணுவீங்களா மாட்டீங்களா? என்னம்மா நீ முதராத்திரிக்கு எதிராத்திரின்னு இந்நேரத்துல யாரா பண்ணுவாங்களா? எல்லாம் அதெல்லாம் நைட்டு செய்வாங்க, அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. அதெல்லாம் ஏற்பாடு பண்ணக்கூடாது, நான் ஒத்துக்க மாட்டேன். என்னதே ஒத்துக்க மாட்டியா? அப்படியே வகுந்து போடுவேன் வகுந்து. என்னடி நினைச்சிட்டு இருக்க? என் மவனை பார்த்தா உனக்கு ஆம்பளையா தெரியலையா? கட்டிக்கிட்டு வந்துட்டு இது முடியாது அது முடியாதுன்னா என்னடி அர்த்தம்? ஏமா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு அர்த்தம். என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? கிளம்பு. அப்படியா? இதுக்கு மேல இங்க பேசினா வேலைக்கு ஆகாது. நீ கிளம்பு, பாடி பாத்துக்கலாம். இந்த நியூசன்ஸ் நிறுத்துங்க. என்னென்ன இது? இப்போ வெளிய போறீங்களா இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா? என்ன ஓவரா பேசாம இரு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இதோ ஐஸ்வர்யாவும் ஓவரா பேசிட்டு இருக்கா, நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிய? போ உள்ள போ. நிறுத்துங்க. உங்களுக்கு நாங்க பேசுறது தப்பா தெரியுதுன்னா, இவங்க வந்ததுல இருந்து இவ்வளவு இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றாங்க, அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? முதல்ல உங்களுக்கு கிளம்ப சொல்லுங்க சித்தப்பா, இல்ல நிச்சயமா நான் பெரிய பிரச்சனை பண்ணுவேன். உள்ள போ. என்னடி பிரச்சனை பண்ணுவ? நானும் பாத்துட்டு இருக்கேன். வந்ததுல இருந்து ஆளாளுக்கு அரட்டிட்டு இருக்கிய. ஏய், இன்னைக்கு பாத்துறலாம்டா, யார் ஜெயிக்கிறான்னு பாத்துறலாம். சித்தி, இல்ல சித்தி, போலீஸுக்கு ஃபோன் போடுங்க சித்தி. ஃபோன் போடுங்க சித்தி. ஃபோன் போடு. போ, மாடி போ. போ. மாடி போ. ஐயோ விடு. நீ போ உள்ள. முடியாது சித்தப்பா. இந்த வீட்ல எங்களுக்கு நிறைய மன உளைச்சல் ஏற்படுத்துறீங்க. இந்த வீட்ல நாங்க இருக்கிறதா வேணாமா? ஆமா, எங்களுக்கு இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கல. நீங்க எல்லாரும்
ரொம்ப மோசமா பிஹேவ் பண்றீங்க. ஏய் முதல்ல இந்த ஆன்ட்டியை வெளிய போக சொல்லுங்க. அண்ணே அண்ணே என்னண்ணே இது? இந்த வீட்ல நாக்கிழுத்த கிளவியில இருந்து நண்டு சண்டு வரைக்கும் இப்படி பேசுதுங்க. எப்படித்தான் இந்த வீட்ல குடும்பம் பண்றீங்களோ எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. அத நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. இப்ப போக போறீங்களா இல்ல போலீஸுக்கு ஃபோன் பண்ணவா? ஏம்மா நெசமாலுமே இவங்க செஞ்சு விட்டுருவாங்கம்மா. மாமா மாதிரி இல்ல, அவர் தான் வெறும் வாயிலே உடச்சு விடுவாரு. காலையில இருந்து இந்த வீட்ல இருந்து பாக்குறேன், நடக்கிறதெல்லாம் ஏடா கூடமாவே இருக்குமா. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கலாம்டா என்ன பண்றாளுன்னு. ஏம்மா இது என் குடும்பம், நான் சமாளிச்சுக்குவேன், நீ போ. ஓ ஓம் குடும்பமா? என்னடா பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கு. நான் இல்லாம வந்துருச்சால இந்த துப்புக்கட்ட குடும்பம் உனக்கு? ஏம்மா புரிஞ்சுக்கம்மா, எதை சொன்னாலும் யாருக்கு மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க சூழ்நிலை வேற சரியில்லை, மாமா வேற இல்ல. வா முதல்ல இங்க இருந்து கிளம்பு வா. ஏய் இந்தாருங்கடி, வா. நான் போறேன். மறுபடியும் நான் வருவேன். ரசம் சோறு போடுறீங்களா? ரசம் சோறு ஒரு தேஞ்சுமா விட மாட்டேன் பாத்துக்க. டென்ஷன் ஆகாத, விடு. தர்ஷினி என்ன அதிக பிரசங்க தரமா பேசிட்டு இருக்க? அடிச்சு பல்ல பேசிருவேன். எதுக்கு அடிக்க வர? வாய முட்டுறி. நீ வா. உனக்கு என்ன வந்துச்சு? சித்தப்பா அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. நான் சிலம்பம் கராத்தே பாக்ஸிங்னு எல்லாத்தையும் கத்துட்டு இருக்கேன். அப்புறம்? சும்மா உங்க காட்டு முன்னாடி தனத்தெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க. இல்ல. அம்மா சித்தி பயப்படுற மாதிரிலாம் நான் ஒண்ணும் பயப்பட மாட்டேன். பாத்து. எது கராத்தே தெரியுமா? மாமா நல்ல வேலை இந்த பிள்ளை எனக்கு கெட்டல. பாய்க்கு மைண்ட் யூர் டங். கட்டல குட்டலன்னு பேசுன அப்படியே நாக் அவுட் பண்ணிடுவேன். வேண்டாம், விடு. என்ன பேசிட்டு என்ன பண்ணுவீங்க? இருக்க? என்ன பண்ண முடியும்? கொன்றுவேன். சின்ன பசங்க மேல கை சும்மா நீட்டுற? இருக்க? பெரியவங்க முன்னாடி கை நீட்டிட்டு இருக்கா? கை நீட்டுற பாத்து நீ? சொல்றியா? வாய் மூடி. டேய் சொல்லிட்டே இருக்க. என்ன வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். போடா. போ. அவளுக்கு முன்னாடி இருந்துட்டு கை பசங்க கை நீட்டி. சின்ன பிள்ளைகிட்ட வீரத்தை காமிச்சிட்டு பே. சரி, நீ விடு. வா. ஏமா இப்படி கோவப்படுற நீ? அவளாவது ரோசப்படுறாளே. நீ சும்மா இருமா. டேய் வந்து தொலை. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? ஏய் டேய், போடா. அடிச்சுட்டு வா, போடா. போ. அடி வாங்கிச்சாத போ. எதுக்கு ஆளாளுக்கு அடிக்க போறீங்க? சிப்பு உள்ள. ஏய் என்ன போறேல அடிக்க சொல்லு. போ. போங்கற. போயிரு. விடு. இந்த குடும்பத்துல அடிவாங்க ஆள் இல்லன்னு மாப்பிள்ளைய கூட்டு வந்திருக்கீங்களோ? கட்டா முடிஞ்சா சரிதான். மரத்துல இருக்கிற தாலியை எடுத்து கட்டிட்டு பேசுற ஏய், கை கொடு. ஐயே, தங்கம். ரொம்ப கோவம். சூப்பரா பேசுன. செல்ல குட்டி. விடு, விடு. பாத்துக்கலாம். வெங்கடேசன், நான் தான் குணசேகரன் பேசுகிறேன். இந்த கதிரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். வீட்டுக்கு போயிட்டான் கதிர். நான் வேற ஒரு வேலையை வெளியே போயிட்டுருக்கேன். ஆமாம், நீங்கள் பேப்பர்லாம் வீட்டுக்கு அனுப்புங்க. கதிர் கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி அனுப்பிடுறீங்களா? சரி சார், சரி நாளைக்கு பேசுகிறேன். இங்கே தான் நிற்கிறேன்னாரு, ஆளை காணோம். அந்த நிற்கிறாரு பாண்டியா. அந்த கையில் வெடி உண்டை வச்சுக்கிட்டு ஆடிட்டு நிற்கிறாருல, அங்கே நிப்பாட்டு வேண்டிய. வெடி உண்டா? ஏய், கையில் சூட் கேஸ் வச்சிருக்காருல, அதை தான் வெடி உண்டுங்கிறேன். நிப்பாட்டு நிப்பாட்டு. சரிண்ணா. சரி பாண்டியா, நீ இறங்கிக்க. அந்த ஆடிட்டரை உள்ளே வர சொல்லு. நீ போய் டீ சாப்பிட்டு வா, நாங்கள் கொஞ்சம் பேச போகிறோம். சரிங்கண்ணா. சார் உங்களை அண்ணன் கூப்பிட்டாரு. சரி போய் பார்த்துக்கிறேன். வாங்க சார், உள்ளே வாங்க. உள்ளே வந்து உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன விஷயம் சொல்லுங்கள். இங்கே நடு ரோட்டில் வச்சு பேசணுமா? சார் நடு ரோட்டில் பேசலாம் சார். காருக்குள்ளே தான் பேச போகிறோம். அதுவும் கார் ஓரமாக தான் நிற்கிது. சொல்லுங்கள். இல்லை சார், ஏதாவது ஹோட்டலில் உட்காந்து பேசலாமே. ஏன் ஹோட்டலில் போய் ஏதாவது தின்னுக்கிட்டே பேசினா தான் உங்களுக்கு பேச்சு வருமா? ஹோட்டலில் போய் பேசி அப்படியே டிஃபன் சாப்பிடலான்னு பார்க்குறீங்களா? சொல்லுங்கள் சார். இங்கே பாருங்கள் சார், நான் கொஞ்ச நாளாக ஏகப்பட்ட இக்கட்டுகளில் இருக்கேன். சொத்து விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு என் வீட்டு பொம்பளைகள்லாம் ஓவர ஆட்டம் போடுறாளுங்க. இந்த நேரம் நம்ம ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு சொத்து விஷயம் பேசணும்னு வைங்களேன், அது காற்று வாக்கில் எங்கள் அதெல்லாம் போய் விழுந்துடும். அப்புறம் ஆளாளுக்கு கிளம்பிடுவாங்க, 7:30 போயிடும். சொல்லுங்கள், எங்கேயும் சொல்லுங்கள், என்ன விஷயம்னு. என்ன சார் முழிக்கிறிய? எந்த வெடியை கொளுத்தி போட போறிய? கொளுத்தி போடுங்க, வெடிக்கட்டும் பார்ப்போம். சார், உங்கள் வீட்டு மருமகளுங்க பேரில் நீங்கள் சில கம்பெனிகள் நடத்துகிறீங்க இல்லையா? ஆமாம், அதுக்கு என்னப்பா? அதை உங்கள் பேருக்கே திருப்பி எழுதி வாங்கிக்கிங்க சார். ஏன் அதுலேயும் பிரச்சனையா? இப்போதைக்கு அப்படி எதுவும் இல்லை சார். உங்கள் அப்பத்தா சொத்தே உங்கள் கைக்கு வருமாங்கிறது சந்தேகமாக இருக்குது சார். எது அப்பத்தா சொத்தா? சார் வாயை கழுவுங்க சார். எது அப்பத்தா சொத்து? அதெல்லாம் ஏன் சொத்து சார்.
ஒரு பங்குக்கு அப்பத்தாவுக்கு கொடுத்து வச்சிருக்கேன், அவ்வளோதான். அப்பத்தா மண்டையை போட்டதுக்கப்புறம் அதெல்லாம் ஏன் சொத்து தான், எனக்கு தான் வரும். சார் அதெல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா? பத்திரத்தில் யார் பேர் இருக்கோ அது அவங்க சொத்து, அவ்வளவுதான் சட்டத்துக்கு வேண்டியது. இப்போ அப்பத்தா பேரில் இருக்கிற சொத்துல மருமகளுங்க பேர் அடிபடுதுன்னு சொன்னான்ல, அது விஷயமா தான் டீட்டெயில்ஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் சரியாக பிடிபடலை. சார் பிடிபடலைன்னு சொல்கிறதுக்கு 2 நாளா சார்? என்ன சார் நீங்கள் இங்கே பாருங்கள் சார், என் வீட்டில் பொம்பளைங்க என்ன ஆட்டம் ஆடுறாளுங்கன்னு உங்களுக்கு தெரியாது. பயங்கர ஆட்டம் ஆடுறாளுங்க 4 நாளாக. நீங்கள் சொன்ன வார்த்தைக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். அதில் இந்த பட்டணத்து ராணி இருக்கால, என் வீட்டு கடைசி மருமக ஜனனி, அவள் பார்க்குற பார்வையும் பேசுகிற பேச்சும் நடக்கிற நடையும் ரொம்ப நக்கல் பண்ணுறா சார். வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க சார். என்ன விளையாடுறீங்களா? அவமானப்படுத்துறான்னு சொல்கிறேன், அப்படியே மெயின்டைன் பண்ண சொல்கிறீங்க. சூடு சோரணை இல்லாமல் அப்படியே மலமட்டியாக உட்காந்துருக்க சொல்கிறீங்களா? உங்களால் முடியலன்னா ஒதுங்கிக்கங்க சார். என்னால் எப்படி முடியுமோ அப்படி நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும் சார். சார் யாரு கேட்டாலும் இப்போ எதுவும் நடக்காது சார். நம்ம அப்பத்தா கிட்ட இருந்து கைரகை எடுக்கலான்னு பார்த்தோம், அது முடியல. அவங்க கிட்ட வாங்கின கையெழுத்தை வச்சு தான் இப்போ மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இன்னும் சட்டப்படி ரிஜிஸ்டர் ஆகி ரெக்கார்டில் ஏறல. கேட்டால் இன்னும் 1 வாரம் பொறுத்து தான் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. நடுவில் வேற ஏதோ பெரிய சிக்கல் இருக்குங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. சார் உங்களை ஆடிட்டர் வேலை பார்க்க சொன்னால் நீங்கள் சிஐடி வேலை பார்க்குறீங்க சார். தகவல் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க, என்ன தகவல்னு முழுசாக சொல்ல தெரியல, முழிக்கிறீங்க. என்ன சிக்கல்னு கண்டுபிடிக்க முடியல. உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன சார் செய்கிறது? கம்பெனி கணக்கு வழக்கையாவது ஒழுங்காக பார்க்குறீங்களா சார்? அப்புறம் அதையும் ஒழுங்காக பார்க்காம நாளைக்கு சிக்கல் பிக்கல்னு மண்டையை சொரிஞ்சிட்டு வந்து நிற்காதே சார். அதெல்லாம் நோ ப்ராப்ளம் சார். ஆமாம், இப்போ அப்படி தான் சொல்லுவீங்க. நாளைக்கு சிக்கல்னு வரும்போது நான் பார்க்கல கவனிக்கலன்னு ஒதுங்கிட்டு அடுத்த ஏமாளியை பார்க்க போயிடுவீங்க. உங்களை பற்றி தெரியாதா எனக்கு? சார் ஆடிட்டிங் என் தொழில் சார், அதில் ஒரு சின்ன தப்பு கூட நடக்காது சார். அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தானே பேசிகிட்டு இருக்கீங்க. பேசுங்க பேசுங்க சார். உங்களுக்காக என் வேலையெல்லாம் விட்டுட்டு பகலாக பாடுபட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். சார் என்னை நம்புறதும் நம்பாததும் உங்கள் விருப்பம். ஆனால் இப்போ தெளிவாக சொல்லிடுறேன் சார், அப்பத்தா பங்கு உங்களுக்கு வருதுன்னு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். இப்போது உங்கள் பங்கில் இருக்கிற கம்பெனிகளையும் மருமகளுங்க பேரில் வச்சுக்கிட்டு நாளைக்கு அதையும் அவங்க உரிமை கொண்டாடி எடுத்துக்கிட்டாங்கன்னா உள்ளதும் போச்சுங்கிற மாதிரி ஆயிடும் சார். சார் இதில் உங்கள் மருமகளுங்க பேரில் நடத்துகிற கம்பெனிகளோட லிஸ்ட் இருக்குது. அதை யார் பேரில் மாற்றணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி நாளைக்கே ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கொடுத்து அனுப்புகிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். தோழர், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான் நல்ல புரட்சியாளரா இருக்க முடியும்னு ஒரு பார்வை இருக்கு. அப்படியா? நான் அப்படி நினைக்கல. எனக்கு தெரிஞ்ச கடவுள் நம்பிக்கை உள்ள நல்ல புரட்சியாளர்கள்லாம் இருக்காங்க. யாரு தோழர்? ஃபர்கானா, நீ ஒரு புரட்சியாளர் தானே? நான் ஒரு தொடக்க எல்லையில இருக்கிறவ, என்ன போய் அப்படி சொல்ல முடியுமா? சரி, அப்போ கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கிற ஒரு பெரிய புரட்சியாளரை சொல்லவா? யாரு? மகாத்மா காந்தி. அவரு அகிம்சைவாதியாச்சே. அந்த அகிம்சைவாதிக்கு உள்ளதான் ஒரு ஆழமான புரட்சியாளர் இருந்தார். அதனாலதான் அவர் தேசப்பிதாவா கொண்டாடப்பட்டார். உங்க பார்வை என்ன தோழரே? கடவுள் நம்பிக்கையும் புரட்சியும் சம்பந்தம் இல்லாத ஒண்ணா? இந்த பாரு, எந்த ஒரு பகுத்தறிவாதியும் தான் ஒரு பகுத்தறிவாதின்னு சொல்லிக்கிறது கிடையாது. ஆனா அங்கெல்லாம் என்ன நடக்குது?
தன்னை ஒரு பகுத்தறிவான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க நினைக்கிறவங்க ஒரு மேடையில் ஏறினது என்ன சொல்றாங்க? தான் ஒரு பகுத்தறிவானதான் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களாம் முழுமையான பகுத்தறிவான்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்போ நீ என்னை பத்தி கேட்டி இல்லையா, கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது எனக்கு தேவையற்ற ஒரு விஷயமா தான் நான் கருதுறேன். ஆனால் ஒரு மத கோட்பாடு என்னுடைய பொது சிந்தனைக்கும் பார்வைக்கும் தடையா இருக்கும்னா அதை விலக்கி வைக்க நான் தயாரா இருக்கேன். ஆனால் கடவுளை நான் முழுசா உணர்ந்ததும் இல்லை, உணர முயற்சி பண்ணதும் இல்லை. அதே நேரத்தில் கடவுள் நம்பிக்கை இருக்கிற உங்களை மாதிரி ஆட்களை நான் வரவேற்கிறேன். இதை பாரு, புரட்சிங்கிறது ஒரு சமூக மேம்பாட்டுக்கான பாதை, மதங்கிறது ஒரு தனி மனிதனின் சுய விருப்பம். ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. எந்த ஒரு கடவுளும் புரட்சி செய்யணும் மனுஷங்கிட்ட சொல்றது இல்லை. ஏன்னா எல்லா புரட்சியும் கடவுளே செய்வார். அவரை பின்பற்றி போறவங்க அவரை ஃபாலோ பண்ணி போய் பயனடைஞ்சுக்குவாங்க. இதுதான் மதங்கள் சொல்லுகிற வழி. ஆனா சமூக புரட்சிங்கிறது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கை. கௌதம் மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கா தோழர்? முழுசா நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஓரளவு நம்பக்கூடிய சூழலை அந்த பையன் நமக்கு கொடுத்துருக்கான். வருகனா இப்போ போலீஸ் அழைச்சி அவனை விசாரிச்சாங்கல்ல, அப்பயும் யோசிச்சுட்டு அப்படியே போயிருக்கலாமே, நம்மளை தேடி வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதையும் மீறி வந்திருக்கான்னா அவனுக்கு நம்ம அமைப்பு மேல இருக்க ஒரு நம்பிக்கை தேடல். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதுக்குன்னு ஒரே மீட்டிங்ல அவனுக்கு பட்டமாலோட விஷயத்த டீல் பண்ணன்னு சொல்லி பெரிய பொறுப்பை கொடுத்துட்டீங்களே. இதை பாரு, நான் அவனுக்கு வச்சிருக்கிறது பரீட்சை. பாஸ் பண்றது அவன் கையில தான் இருக்கு, அவ்வளவுதான். ஏன் போலாம்டா, 2 நாள் லீவ் போட்டுவிட்டு பிறகு போய்க்கலாம். என்ன இப்ப? நான் இப்ப போற ஸ்கூலுக்கு போலமா. என்னாச்சு? ஏன் எதுவும் பிரச்சனையா? என்னடி? அம்மா இவ்வளவு ஃபீஸ் கட்டி இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்கணும்னு அவசியம் இல்லம்மா. ஏய், நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே போறேன். ஏன் இப்படி சொல்ற? ஃபீஸ் கட்டத்துல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அசிங்கமா இருக்கு சித்தி. என் அப்பா கட்டினா பரவாயில்ல, பெரியப்பா இதை அடிக்கடி சொல்லி காமிக்கிறாரு. அவர் கிடக்குறாரு விடு. இவ்வளோ நாள் இவ்வளோ பெரிய ஸ்கூல்ல படிச்சுட்டு இப்ப மாத்தினா சரிப்பட்டு வருமா? அதிகமா ஃபீஸ் வாங்கினாதான் நல்ல ஸ்கூலா சித்தி? இவ்வளோ பெரிய ஸ்கூல்ல படிச்சுதான் காலேஜ்ல டிகிரிலாம் வாங்குனீங்க? இல்லடா, அன்னைக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் வேற. இன்னைக்கு இருக்க ஸ்டாண்டர்டுக்கு இப்போ இருக்க ஸ்கூல்ல படிச்சுட்டு வேற ஒரு ஸ்கூல் மாத்தணும்னா எப்படிடா? சித்தி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் நம்ம படிக்கிறது 12 வருஷம். ஸ்கூல்ல படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பெருசா இல்லை 2 மணி நேரம் எழுதுற எக்ஸாம் பெருசா? நான் எக்ஸாம்காக படிக்க விரும்பல சித்தி, புரிஞ்சு படிக்கணும். இப்ப நான் ஜாயின் பண்ணா தமிழ் மீடியத்துல தான் படிக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே போறேன். எனக்கு தமிழ் தாய்மொழி தானே, ஈஸியா அடாப்ட் பண்ணிக்க முடியும் சித்தி. சித்தி, நான் அறிவாளியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வெறும் மிஷனா இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஜனனி, இவ என்ன சொல்றா? அக்கா, அவ நம்மளை விட ரொம்ப தெளிவா இருக்காக்கா. இப்படி ஒரு தெளிவான பொண்ணுக்கு எதுவுமே நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டாம். அப்படி இல்ல, ஸ்கூலை திடீர்னு மாத்தினா. அக்கா, ஐஸ்வர்யாக்கு இருக்கிற தாட்ஸுக்கு அவ எதை வேணாலும் ஈஸியா புரிஞ்சுக்குவா, ஈஸியா அடாப்ட் பண்ணிப்பா. அத நாம தான் புரிஞ்சுக்கணும். புரியுது. இவளோட இந்த அறிவை பார்த்து சந்தோஷப்படுறதா இல்ல இந்த அறிவால ஏதா கஷ்டப்படுவாளோன்னு யோசிக்கிறதா பயமா இருக்குக்கா. சித்தி,
இப்ப கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் விடவா இன்னும் மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போது. எல்லாத்தையும் இந்த வீட்லயே பார்த்துட்டேன் சித்தி. எங்க அப்பாவையும் அம்மாவையும் அவமானப்படுத்தணும்னு நான் இதை சொல்லல. என்னால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நான் எடுக்கிற முடிவு சரியா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சித்தி. சரிடா கண்ணு, நீ சொல்றதுலாம் சரிதான். ஆனா இந்த வீட்ல இருக்கவங்களுக்குலாம் இதை சொல்லி புரிய வச்சு அவங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்கணுமே. யார் ஒத்துக்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? நான்லாம் கூட தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். இப்போ என்ன, படிப்புலலாம் ஒரு குறையும் வரல. வந்து சேர்ந்த இடம்தான் சரியா இல்லை. ஒன்றும் செய்ய முடியல. இது ஏதோ செய்யணும்னு நினைக்குது. நீ உனக்கு என்ன இஷ்டமோ அது செய்யடா. விடு நந்தினி, படிக்கட்டும். இந்த அவ சொல்கிற மாதிரி ஏதோ யோசிக்கிறா, கூட நிற்போம். நீ செய் தைரியமா. உனக்கு எங்கே போகணுமோ போ, எங்கிட்டு போய் படிக்கணுமோ அதை படி. என்ன வேணாலும் செய், நான் இருக்கேன். நாங்கள் எல்லாரும் இருக்கோம். எனக்கு தான் ஒன்றும் தெரியல. நீ அதை செய், சரியா? தேங்க்ஸ்மா.